ஆர்ஆர்பி கிளர்க்குடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. ஆப்டிடியூடை பொறுத்தவரை என்ன குட் அட்டம்ப்டாக இருந்திருக்கு, நம்ம எல்லா ஷிஃப்ட்டும் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதன்படி ஆப்டிடியூடில் 25 அப்படிங்கிறது டீசெண்டான அட்டெம்ப்ட், அக்யூரஸியாக அட்டன் பண்ணியிருந்தா. அதே மாதிரி ரீசனிங்கில் அக்யூரஸியோட 30 அட்டன் பண்ணியிருந்தா டீசெண்டான அட்டெம்ப்ட். ஓகேங்களா? ஓவராலாக 55 ப்ளஸில் நீங்கள் 100% அக்யூரஸியோட அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிடுங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 55 ±3, அதாவது 52ல் இருந்து 58 ரேஞ்சில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் நார்மலைசேஷன் மெத்தட் படி இதை விட கொஞ்சம் குறையவும் வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் 52லேருந்து 58, அதாவது 55 ±3 தான். ஓகேங்களா சார்? நான் 55 அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸாமில், நான் நல்லா பண்ணிட்டேனா சார் அப்படின்னா அதுதான் கிடையாது. ஒரு ஆவரேஜ், இது வந்து பிகினர்ஸுக்கு சூப்பரான அட்டெம்ப்ட்டு. ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, ஆப்டியில் 28, ரீசனிங்கில் 35 இந்த ரேஞ்சில் அட்டன் பண்ணியிருந்துருக்கணும். 62 ப்ளஸ் அட்டன் பண்ணியிருந்தால் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியும். ஆனால் பாஸ் ஆகிறதுக்கு இந்த மார்க் தான் போதும். இந்த அளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸுக்கு படிங்க. ஆனால் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்குது. அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமில் டஃப் கொடுக்க முடியாது. அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸாமில் வேக்கன்சி அதிகம், நிறைய பேர் மெயின்ஸுக்கு கொண்டு போகாங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்த மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவீங்க. ஆனால் இந்த மார்க் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கான வேலையை பாருங்கள். நான் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ, ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸுக்கான எப்படி படிக்கணுன்ற முதற்கொண்டு எல்லா வீடியோவும் நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? முக்கியமாக இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து A to Z ஆர்ஆர்பி கிளர்க்கை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் ஆர்ஆர்பி பிஓக்கும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 50+ அட்டன் பண்ணியிருக்கிறவங்க மெயின்ஸுக்கு படிங்க, ரெடியாக இருந்துக்கோங்க. திடீர்னு நீங்கள் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது நார்மலைசேஷனில். இல்லை அவங்க இப்போ ஆர்ஆர்பி ஐபிபிஎஸ் கிளர்க்கில் பண்ண மாதிரி ஏதாச்சும் பண்ணால் கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஸ்டாண்டர்டாக சொல்லணும்னா 55 ± 3 இந்த 50+ அட்டன் பண்ணியிருக்கவங்க நீங்கள் படிச்சுக்கோங்க.